வாசகர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இரட்டை குழந்தைக்கு நம்ம 3 ஜாதகங்கள் 5 நிமிட இடைவெளியில் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இந்த இரட்டை குழந்தை ஜாதகங்களுக்கு இந்த பாவ கணிதம் அப்படிங்கிறது விதி அப்படிங்கிறத நிர்ணயிக்கும். விதி அப்படின்னா என்ன? விதிங்கிறத எதுக்காக நம்ம விதி நூலை வச்சு கணிதம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ ஜோதிட வரலாற்றில் நமது முன்னோர்கள் கிரக காரகங்களை அதிகமாக பயன்படுத்தியுள்ளனர். பாவ காரகங்களை ஒரு பாவத்துக்கு சில விஷயங்களை மட்டும் அந்த நூற்றாண்டுக்குரிய காரகங்களை பயன்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைய நூற்றாண்டில் ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டால் ஆயிரக்கணக்கான தொழில்கள் இருக்குது. நோயை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான தொழில் இருக்குது. ஒரு மருத்துவம் எடுத்துக்கிட்டால் ஒரு கண்ணை பற்றிய ஆயிரக்கணக்கான கல்வி இருக்குது. அப்போ இந்த நூற்றாண்டில் பகுத்தாய்வு செய்யக்கூடிய வழிமுறைகள் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. அதனால் அந்த காலத்தில் கலை அப்படின்னா நாடகம் மட்டுமே இருந்தது. இசை அப்படின்னா வாத்தியங்கள் மட்டும் கொஞ்சம் இருந்தது. இப்போ எண்ணற்ற வாத்தியங்கள் இருக்குது, எண்ணற்ற இசைக்கருவிகள் நம்ம கொண்டாந்துட்டோம். பாடல்களையே ஸ்டைலாக நம்ம வித்தியாசமான பாடல்களை படிக்கிறோம். அப்போ இந்த வேறுபாடுகளெல்லாம் நம்ம எப்படி அறிகிறது? அந்த வேறுபாடுகளை அறிகிறதுக்கு நம்ம விதிநூல் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து நம்ம பார்க்குறோம். இந்த விதிநூல் இருந்தாதே நீங்கள் பாவ காரகங்களை நீங்கள் எடுக்க முடியும். கதி நூலை எடுத்தீங்கன்னா அது கிரக காரகத்தை மட்டுமே உங்களுக்கு உணர்த்தும். இப்போ சூரியன் 2ல் இருந்தால் 1ல் இருந்தால் 12ல் இருந்தால்னா அப்படின்னு 12 பாவத்துக்கு நம்ம கிரக காரகத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது பாவ காரகத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா? அப்படி பயன்படுத்துறது இல்லையா? அப்போ பாவகாரகங்கள் அப்படிங்கிறது என்ன, கிரக காரகம் அப்படிங்கிறது என்ன? இப்போ அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயம், தச்சு வேலை, மர வேலை, இரும்பு வேலை, காவலர் தொழில், கணக்கு எழுதுறது, இந்த மாதிரி சில தொழில்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் நவகிரக காரகத்தை வச்சு அவங்க அந்த காலத்தை கடந்து வந்துட்டாங்க. அந்த காலத்தில் வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தே ஜோதிடம் பார்த்தாங்க. இந்த காலத்தில் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாருமே ஜோசியம் பார்க்குறாங்க. அப்போ இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் என்ன வேறுபாடு? அந்த காலத்தில் பண பரிவர்த்தனைங்கிறதே கிடையாது, பண்ட மாற்று முறை தான் இருந்தது. இப்போ பணப்பரிவர்த்தனை வந்துருச்சு. அப்போ இந்த பணப்பரிவர்த்தனையை நீங்கள் எந்த பாவத்தில் போய் நீங்கள் சேர்ப்பீங்க? பண்ட மாற்று முறையை எந்த பாவத்தில் போய் சேர்க்கிறது? அப்போ இந்த 2 விஷயங்களவே நம்ம எடுத்து கையாளுறதுக்கு வழி இல்லை. நம்ம ஜென்ரலாக சொன்னோம்னா எந்த கேள்விக்கு எடுத்துக்கிட்டாலும் கிரககாரகம்னு சொல்கிறோம். அப்போ எல்லா விஷயத்தையும் கிரககாரகத்துலேயும் நம்ம போய் அடைக்கிற முடியுமா? அதுக்காக பாவகாரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பாஸ்கரா ஜோதிட முறையில் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த பாவகாரகம்ங்கிறது என்ன, கிரககாரகம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக காரகம் என்பது பொருள்களை பற்றி நம்மளுக்கு விளக்குகிறது. பாவ காரகம் என்பது நிகழ்வுகளை பற்றி விளக்குது. இப்போ கிரக காரகம் பாவ காரகம்ங்கிறது ஒரு நாணயத்தின் இருபக்கம் மாதிரி. ஒன்று கிரககாரகம், இன்னொன்று பாவகாரகம். இப்போ கிரககாரகத்தை எங்கே யூஸ் பண்ணணும், பாவகாரகத்தை எங்கே யூஸ் பண்ணணும்? இப்போ ரூபா இருக்கும்போது நம்ம பைசா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பைசாங்கிறது என்ன? 99 பைசாவுக்கு கீழ்ப்பட்ட தொகையை நாம் பைசாவாக பயன்படுத்துகிறோம். அதே 100 பைசாவுக்கு மேலே உள்ளதை ரூபாயை பயன்படுத்துகிறோம். அப்போ ஒரு பொருள் 10 ரூபா அப்படின்னா நம்ம ரூபாயை கொடுத்து 10 ரூபாயை கொடுத்து அந்த பொருளை வாங்கிடலாம். அதே பொருள் 10 ரூபா 50 பைசா அப்படின்னா நம்ம 10 ரூபா 50 பைசா கொடுத்து தான் அந்த பொருளை வாங்குகிறோம்.
அப்போ 10 ரூபாய் 50 பைசானுங்கும் போது இங்கே பாவகாரகம் கிரககாரகம் இரண்டும் தேவைப்படுது. வெறும் 10 ரூபா அப்படின்னா அங்கே பாவகாரகம் மட்டும் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அதே பொருள் 50 பைசான்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த இடத்துல கிரககாரகம் மட்டும் நம்மளுக்கு போதும். அப்போ நம்ம எப்படி நாணயத்தை பயன்படுத்துகிறோமோ அதே போல் கிரககாரகம் பாவகாரகம் இரண்டையும் எடுத்து நம்ம பயன்படுத்தணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தால், தந்தை 9ஆம் வீடு, மனைவி 7ஆம் வீடு, அம்மா 4ஆம் வீடு, சகோதர ஸ்தானம் இளைய சகோதரன் 3ஆம் வீடு, 11ஆம் வீடுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கிரககாரகம். இப்போ நீங்கள் யார்? நீங்கள் எனக்கு மாமனா மச்சானா, அண்ணனா தம்பியா? அப்போ உங்களை நான் எப்படி எடுக்கிறது? அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து அன்னோன் பெர்சன். அப்போ உங்களையும் 7ஆம் வீடாதே நான் எடுக்க முடியும். எங்கள் மாமா வர்றாரு அப்படின்னா புதன் 7ஆம் பாவம் தொடர்புண்டா என்னுடைய மாமா வர்றாருன்னு சொல்லலாம். வெறும் 7ஆம் பாவம் வேலை செஞ்சுன்னா யாரோ ஒருத்தர் வரப்போறாரு, அவ்வளோதான். இந்த இடத்துல கிரககாரகம் தேவையில்லை. அதுபோல் கிரககாரகம் பாவகாரகம் இரண்டு இருந்தாலே அந்த பாவம் ஆக்டிவேஷன் ஆகும். இந்த கிரககாரகம் பாவகாரகம் இரண்டும் இரண்டு விதமாக வேலை செய்யும். இப்போ பாரம்பரிய ஜோதிடர்கள் வெறும் ராசி சக்கரத்தை வச்சுதான் பலன் சொல்லுவாங்க. ஒரு நாள் காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் ஒரே கிரக நிலை தான் இருக்கும். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 4 மணி 4:05 4:10 அப்படின்னு 3 டைம் போட்டிருக்கேன். ஆனால் இந்த 3 டயத்துலையும் எல்லாத்துக்கும் கிரக நிலை ஒன்று தானே. அப்போ இந்த கிரக நிலையை வச்சு அன்றைய தேதியில் பிறந்தவர்களுக்கு வித்தியாசமாக எப்படி பலன் பார்க்க முடியும்? அப்படி பார்க்க முடியாது. பாரம்பரிய ஜோதிடத்தில் என்ன செய்வாங்க, 12 ராசிகளில் கிரகம் இருக்கா, இருந்துச்சுன்னா அந்த ராசிக்கு உரிய பலனதே சொல்லுவாங்க. இப்போ என் ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் எந்த கிரகமே இல்லை. புரியுதா? இப்போ 4ஆம் பாவத்தில் கிரகம் இல்லைங்கிறதுனால அந்த 4ஆம் பாவமே வேலை செய்யாதுன்னு அர்த்தமா? அப்போ 4ஆம் பாவத்தில் கிரகம் இருந்துச்சுன்னா அங்கே கிரக காரகங்கள் அங்கே செயல்பட போகுதுன்னு அர்த்தம். ஒரு ராசியில் கிரகமே இல்லை அப்படின்னா அப்போ அந்த பாவம் வேலையே செய்யாதான், அந்த பாவத்தை கழட்டி தூக்கி எறிஞ்சிடலாமா? ஆனால் பாரம்பரிய ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க, 5இல் குரு இருந்தால், 7இல் புதன் இருந்தால், 10இல் செவ்வாயாக இருந்தால், இப்படின்னு கிரக அடைவதையும் சொல்கிறாங்களே வெளிய பாவத்தை பற்றி யாரும் விளக்குவதே இல்லை. பாவத்தை பற்றி அறியாத பாவிகளாக இருக்கிறார்கள் ஜோதிடர்கள். பாவந்தே ஒருவருடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளை காட்டக்கூடியது. ஜோதிட அன்பர்கள் பாவத்தை பற்றி உணராமல் அதை பற்றி அறியாமலும் அவங்க பலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குன்னா 12 ராசிக்குள்ள 9 கிரகத்தை அடைச்சிங்கன்னா அப்போ 3 ராசி எம்டியாக தானே இருக்கும். ஒரு ராசிக்கு ஒரு கிரகத்தை கூட அடைச்சிக்கோங்க, அப்போ 3 ராசி எம்டியாக தானே இருக்கும். அப்போ இந்த 3 ராசிக்கு யாராவது பலன் சொல்கிறாங்களான்னு பாருங்கள், பலன் சொல்ல மாட்டாங்க. கிரகங்கள் எந்த ராசிக்குள்ளே இருக்கோ அந்த ராசிக்குரிய பலனதே வழங்கும் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் எல்லாத்துக்கும் நடக்குதா? எனக்கெல்லாம் 4ஆம் பாவத்தில் எந்த கிரகமும் கிடையாது. நான் 4 வீடு வாங்கிட்டேன். 4 குடையவன் 3ல் இருக்கேன். அப்போ நான் 4 வீடு வாங்கக்கூடாதுல்ல? எப்படி வாங்கினேன்? அப்போ ஒரு கிரகம் இருந்தாதே அந்த வீடு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடாது. ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குன்னா அது தனது காரகத்தை வழங்குகிறது அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ராசிக்குள்ள கிரகம் இல்லை அப்படின்னா பாவங்கள் இயங்க போகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ எனக்கு 4ல் கிரகமே இல்லை, 4 கூடையவன் சனியை பாரு அப்படின்னு போய் சொல்லுவாங்க.
நான் பிறக்கும்போது 2 மணி நேரத்துக்கு சனி தானே ஓட நாளுக்குடையவே. அப்போ நீங்கள் ராசி அதிபதியை போய் பார்த்தீங்கன்னா 2 மணி நேர இடைவெளியில் பிறந்த எல்லாத்துக்குமே நாளுக்குடையவன் சனி தான் விருச்சிக லக்னத்துக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களால பலன் சொல்ல முடியாது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்குடையவன் ராகு, சனி வீட்டில் ராகு ஸ்டார் விழுது இல்லையா? அப்போ எனக்கு இந்த 4ஆம் பாவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் எதுன்னா ராகு. பாவத்துக்கு நட்சத்திரம் வருது இல்லையா? இந்த நட்சத்திரம் வர்றது பாவகாரகம். ராகு இந்த 4ஆம் பாவ செயலை செய்கிறதுக்கு அதிகாரம் பெறுகிறார். சார பலன் மூலம் பலன் தருகிறார். ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது கிரக காரகத்தை வழங்கும். பாவத்தில் கிரகம் இல்லை என்றால் அந்த பாவ அதிபதி பலன்களை வழங்க மாட்டார். பாவத்தின் நட்சத்திரம் எந்த சாரத்தில் விழுகுதோ அந்த நட்சத்திரத்தின் பாவ காரகங்களே அது வழங்கும். இது வந்து கிரக காரகம், இது வந்து பாவகாரகம். அப்ப பாவகாரகம் வேறு, கிரக காரகம் வேறு. இந்த இரண்டும் இணைஞ்சும் வேலை செய்யும், தனித்தனியாகவும் வேலை செய்யும். இதை உணராமல் எல்லாருமே வெறும் கிரக காரகத்தை வச்சே உலகத்தில் உள்ளதுக்கு பூரா பலன் சொல்லணும்னு முற்படுறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? முதல்ல ரெட்டை குழந்தைக்கே 2 ஜாதகம் எடுக்கிறது கஷ்டம். இப்போ ரெட்டை குழந்தைக்கு 2 ஜாதகம் எடுத்ததுனால இங்கே வந்து பாவத்தின் முக்கியத்துவம் இங்கே செயல்படுது. புரியுதா? நீங்கள் அன்னைக்கு தேதியில் பிறந்த எல்லாத்துக்கும் லக்கணத்தை மட்டும் மாற்றி மாற்றி போட்டு அதே கிரகத்தை நீங்கள் சொன்னதுனால கிரககாரத்தை எடுத்து அப்ளை பண்ணீங்க. ஒரு புதுசாக படிக்கக்கூடிய ஜோதிடத்தை படிக்கக்கூடிய ஒரு நபர் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் கிரக காரகத்தை வச்சே எடுத்துடலாமா? அப்படி எடுக்க முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். அப்ப பாவகாரகம் இல்லாமல் கிரககாரகம் இல்லை. புரியுதா? அப்ப பாவம்ங்கிறது ஒரு நாடக மேடை. 9 கிரகங்களும் ஒரு நடிகர்கள். அப்ப இந்த நடிகர்கள் இந்த பாவத்துக்குள்ள வந்த உடனே இந்த பாவத்தின் தன்மைக்கேற்ப அங்க வந்து தன்னுடைய கதாபாத்திரத்துல அவங்க நடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க மொத்தமா தனியா அந்த கிரகத்தை வச்சுட்டு என்ன கதாபாத்திரம் தெரியாம குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச மாதிரி கிரகாரங்களை எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்ப ஒரு பாவத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா பாவகாரகம் கிரகாரகம் இரண்டையும் செயல்படுத்தும். ஒரு பாவத்தில் கிரகம் இல்லை என்றால் அந்த இடத்துல பாவகாரகங்கள் மட்டுமே அங்கே செயல்படும். இந்த பாவகாரகங்கள் இந்த கிரகாரகத்தின் தன்மையை பொறுத்து தான் செயல்படும். புரியுதா? இங்க சனி வந்திருக்கு, 8ஆம் 9ஆம் பாவத்துக்கு சனி வந்திருக்குன்னா இங்க சனியினுடைய காரகத்தை இங்க 9ஆம் பாவத்தோடு இணைக்கணும். சனி காரகத்தை போய் எடுத்தீங்கன்னா 12 பாவ காரகம் இருக்கு. நீங்க 50 காரகத்தையும் சொன்னீங்கன்னா அவன் என்ன செய்வான்? பாட்டி நீ சொன்னதுல இந்த 2 விஷயம் தயா இருக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டான். அதனுடைய பொருள் என்ன? அங்க பாவகாரங்கள் அங்க செயல்பட்டதே அங்க நம்மளுக்கு உணர்த்திறாங்க. இது தெரியாத ஜோதிடர்கள் என்ன செய்யறாங்க? நம்ம சமாளிக்கிறோம். அப்படி சமாளிக்க கூடாது. பாவகாரகம் கிரகாரகம் என்பது ஒரு நாணயத்தின் இரு பக்கம் மாதிரி. அப்ப அந்தந்த காரகங்கள் அங்க வேலை செய்யணும். இப்ப நான் வந்து ஒரு கல்லூரி கட்ட போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு காலேஜ் கட்டுறேன். அந்த காலேஜுக்கு காரகர் யாரு? புதன் குரு, கல்விக்கு காரகர். அங்க வந்து நான் வந்து ஒரு தொழிலா செய்ய போறேன்ல, கல்லூரியை வச்சு நான் தொழிலா பண்ண போறேன். அப்ப அதுக்கு எந்த வேலை செய்யணும்? வெறும் 4-10. அது வந்து கல்லூரி கற்றுத்தரக்கூடிய பாடசாலை 4-10ங்கிறது.
இப்போ அந்த கல்லூரியில் நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எந்த பாவம் வேலை செய்யணும்? அப்போ உங்களுக்கு 9ஆம் பாவம் மட்டும் வேலை செஞ்சால் போதும். கிரகக்கார வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ 9ஆம் பாவம் வேலை செய்கிறதுனால என்னுடைய கல்லூரியில் வந்து நீங்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ நீங்கள் படிச்சுட்டு வெளியே போயிடுவீங்க. ஆனால் அந்த கல்லூரியின் உரிமையாளராக நான் தான் இருந்துக்கிட்டே தானே இருப்பேன் என் ஆயுள் காலம் வரைக்கும். அப்போ இது வந்து கிரககாரகம் பாவகாரகம் இரண்டும் இணைந்து எனக்கு கல்லூரியை கட்டுறதுக்கு உண்டான பிராப்தத்தை கொடுக்குது. அதில் வந்து நீங்கள் படிக்க வர்றதுக்கு உங்களுக்கு 9ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகி நீங்கள் என்கிட்ட வந்து படிக்க வர்றீங்க. அப்போ நான் கல்லூரி கட்டுறதுக்கு எனக்கு கிரககாரகம் பாவகாரகம் தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு வெறும் பாவகாரகம் மட்டும் தேவைப்படுது. இது போலதான் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் கிரககாரகம் பாவகாரகம் எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ளணும். இப்போ அன்றாட வாழ்வில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது பொருளா நிகழ்வா? இப்போ காலையில் எந்திரிச்சதுல இருந்து வெளியே போயிட்டு உங்கள் பணிகளெல்லாம் முடிச்சுட்டு இரவு பொழுது வீடு வந்து சேர்றது வரைக்கும் 80% நீங்கள் நிகழ்வுகளை தான் சந்திச்சுட்டு வருவீங்க. புரியுதா? 20% ஏதாவது பொருள்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்போ அன்றாட தேவைக்கு எது தேவை? நிகழ்வு தானே முக்கியம். இங்கே நம்ம வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் பொருள்களுக்கு உரிய காரகத்தை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிகழ்வை பற்றி யாராவது சிந்திக்கிறோமா? அப்போ நிகழ்வுகளை பற்றி சிந்திக்காத போது அவங்களால எப்படி சரியான பதில்களை தர முடியும்? அப்போ பாவகாரகம் கிரககாரகம் இரண்டும் தெரிந்திருந்தாலே அவங்க வந்து பொருளையும் நிகழ்வையும் இணைக்க முடியும். நிகழ்வு என்பது சில நொடிகளில் அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிடும். ஆனால் பொருளுங்கிறது அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒரு 25 கிலோ அரிசி வாங்கினீங்கன்னா அந்த அரிசி காலியாகிறது வரைக்கும் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சேரு வாங்கினீங்கன்னா அந்த சேரு டேமேஜ் ஆகிற வரைக்கும் அந்த சேரு வீட்டில் இருக்கும். ஒரு துணி எடுத்தீங்கன்னா அந்த துணி டேமேஜ் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ பொருள்கள் அதிகமாக பயன்படுது அன்றாட வாழ்வுக்கு, நிகழ்வு தானே பயன்படுது. அப்போ நிகழ்வுகளை பற்றி ஜோதிடவியல் இதுவரை ஆய்வு செய்யப்படவில்லை. நிகழ்வுனா என்ன நினச்சிக்கிறாங்க? ஒரு பிள்ளை பெறுறது ஒரு நிகழ்வு, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது ஒரு நிகழ்வு, ஒரு கடன் கிடைக்கிறது ஒரு நிகழ்வு, திருமணம் ஆகிறது ஒரு நிகழ்வு அப்படின்னு சில நிகழ்வுகளை மட்டுமே ஜோதிடத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அன்றாட வாழ்வியலில் நூற்றுக்கணக்கான நிகழ்வுகளில் நம்ம இன்வால்மெண்ட் ஆகிறோம். புரியுதா? நம்ம இப்போ செல்ஃபோன் வச்சுருக்கோம், காலையிலேருந்து ஒரு 100 ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ஃபோனு ஒரே விஷயத்தையா பேச போகிறான்? 100 விதமான விஷயத்தை பேசுவோம்ல. அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளை வேறுபடுத்தி பார்த்தாதே உங்களுக்கு பலன் சொல்ல முடியும். புரியுதா? இப்போ உங்கள் வீட்டுக்கு கரண்ட் வரல, கரண்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு தானே. அதை ஏன் ஜோதிடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்றீங்க? நீங்கள் காலையில் என்னை 10 மணிக்கு சந்திக்கிறேன்னு சொல்கிறீங்க, அந்த சந்திப்புங்கிறது ஒரு நிகழ்வு தானே. அதே நீங்கள் ஒரு 11 மணிக்கு நான் ஒரு 10,000 ரூபா கேட்குறேன், காலையில் 11 மணிக்கு தர்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ அது ஒரு நிகழ்வு தானே. 12 மணிக்கு என்னை சந்திக்க வர்ற வழியில் 2 வண்டி மோதி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போகுது, அதுவும் ஒரு நிகழ்வு தானே. அப்போ இந்த நிகழ்வுகளை பற்றி எப்போதையும் நீங்கள் பார்க்க போறீங்க. ஒரு ஜோசியத்தை வந்து ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு 10,000 ரூபா தேவையா, அந்த 10,000 ரூபா எப்போ கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் போய் தசாபுத்தி பலனை பார்த்து இன்னும் 5 வருஷம் கழிச்சு உனக்கு கடை கிடைக்கும்னு சொல்லுவீங்களா? அப்போ நிகழ்வுகளை பொறுத்து நீங்கள் தசாபுத்தியையும் பயன்படுத்தணும். இந்த இடத்துல தசாபுத்தியை மணிக்கணக்கில் நீங்கள் பயன்படுத்தணும். இப்படியெல்லாம் வழிமுறைகள் நம்ம செய்யாத போது ஜோதிடத்தை விஞ்ஞானம்னு எப்படி வெக்கமில்லாமல் நம்ம சொல்ல முடியுது? இப்படி ஆளாளுக்கு போட்டு நாசப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ஜோதிடத்தை விஞ்ஞானம்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நம்ம என்ன விஞ்ஞானபூர்வமாக நம்ம பயன்படுத்துகிறோம்?
ஒரு ஜாதக கணிதத்திலே இவ்வளவு பஞ்சாயத்து. இதில் கிரக நிலைகள்லாம் அயனாம்ச பஞ்சாயத்து, இதில் காப்பிரைட்டு பஞ்சாயத்து. இவ்வளவு பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறதே கரெக்டு, நீ சொல்கிறதே கரெக்டுன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? முதல்ல நம்மளுக்குள்ளே ஒரு ஒழுங்கியல் இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது ஜோதிடத்தை நம்ம எப்படி விஞ்ஞானம்னு சொல்ல முடியும்? இந்த கிரக காரகம் என்பது நாட்டின் பொதுவான விஷயங்களை பற்றி நம்ம பருவ காரகம், உறவு காரகம், பொருள் காரகம் அப்படின்னு பொதுவான காரகத்தை எடுத்துதான் ஜோதிடத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா சூரியன் தந்தை, சந்திரன் தாய், செவ்வாய் சகோதரம், குரு புத்திரர், சுக்கிரன் மனைவி, சனி வயோதிகர், ராகு கேது பாட்டன் பாட்டி அப்படின்னு கிரககாரத்தை எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கிரககாரகம்ங்கிறது நாட்டின் பொதுவான விஷயங்கள். புத்திரகாரகன் குரு அப்படின்னா உலகத்தில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் குரு காரகன். அதே இது என்னுடைய பிள்ளை அப்படின்னு பேசணும்னா அங்கே குரு காரகன் சொல்லக்கூடாது. என்னுடைய பிள்ளை அப்படின்னா எனக்கு 5ஆம் பாவம் யாரு? சனி ஆயிருதா? இந்த சனிக்குரிய காரகத்தில்தான் எனது பிள்ளைகள் இருக்கும். புரியுதா? இப்போ உலகத்தில் உள்ள அனைத்து தந்தையானவர்கள், அதாவது பிள்ளை பெற்ற அனைவரும் தகப்பன் காரகன் சொல்கிறோம் இல்லையா, அது சூரியன் காரகம். உலகத்தில் உள்ள தந்தை ஸ்தானத்தில் உள்ள அனைவருமே சூரியன் காரகம். அதே எங்கள் அப்பா சூரியன் காரகம் கிடையாது. எனக்கு 9ஆம் பாவம் யாரு? சனி வந்துருச்சா? அப்போ எனக்கு சனிதான் தந்தைக்கு காரகன். இந்த 9ஆம் பாவமும் சனியும் இணைந்து தான் எனக்கு எனது தந்தையின் நிலவரத்தை பற்றி காட்டும். ஆனால் பாரம்பரிய ஜோதிட முறையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, விருச்சக லக்னத்துக்கு 9ஆம் வீடு யார்? சந்திரன். அங்கே போய் சந்திரனை போய் தந்தைன்னு எடுத்துட்டு சொல்கிறோம். 7ஆம் வீடு ரிஷபத்தை போய் மனைவின்னு எடுத்துக்கிறோம். 5ஆம் வீடை போய் மீனத்தை குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நடைமுறை சிக்கல்கள் வருதா இல்லையா? புரியுதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா நடைமுறையில் நம்ம என்ன செய்கிறோம்? யாராவது பணம் கேட்டு வந்தால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைப்பா, நாளைக்கு வா தரேன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அதை சொல்லணும்? தனகாரகன் குரு தானே. ஏன் அதை சொல்கிறோம்? தனஸ்தானாதிபதி தனகாரகன் அப்படின்னு 2 வச்சுருக்காங்க. ஸ்தானாதிபதினா பாவகாரகம், அது உலக ஜாதகத்துக்கு. காலச்சக்கரத்தின் 2ஆம் வீடு இருக்கு இல்லையா, மேஷத்துக்கு 2ஆம் வீடு ரிஷபம், அந்த சுக்கிரன் வீடாக ஸ்திர ராசியாக அமைஞ்சிருச்சு இல்லையா, அதனால வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா. ஆனால் தனக்காரகன் குரு தானே, வியாழக்கிழமை கொடுக்கறது ஒன்றும் அப்ஜெக்ஷன் சொல்லலைல. புரியுதா? அதே இது புத்திர காரகன் குரு, புத்திர ஸ்தானாதிபதி யாரு? சூரியன். தொழிலுக்கு ஸ்தானாதிபதி யாரு? சனி. நம்மளுக்கு தொழில் ஸ்தானாதிபதி யாரு? அந்தந்த பாவகாரர். இப்படி ஒவ்வொன்றுக்கும் காரகாதிபதி பாவாதிபதி அப்படின்னு 2 ரூல் இருக்கு. நம்ம என்ன செய்கிறோம்? காரகத்தையே கட்டி அழுதுகிட்டு இருக்கோம். புரியுதா? அப்போ ஸ்தான பலம் கிரக பலம் அப்படின்னு 2 எடுக்கிறாங்க இல்லையா, அதுபோல் இங்கே பாவபலம் கிரக பலம்னு எடுக்கணும். பாவபலம் எடுத்தாலே இரட்டை குழந்தைகளுக்கு வேறுபட்ட அமைப்பு வரும். 12 பாவங்களில் 1 நிமிட இடைவெளியில் பிறக்கிற குழந்தையாக இருந்தாலும் 12 பாவத்தில் ஒரு சில பாவங்கள் மாறும். சில நிமிடங்கள் மாறும்போது பல பாவங்கள் மாறும். அப்போ பாவகாரகம் வேறு, கிரககாரகம் என்பது வேறு. அப்போ கிரககாரகத்தையும் பாவகாரகத்தையும் இணைத்து சொல்வது தான் ஜோதிடம். கிரகம் இருந்தால் கிரககாரகமும் பாவகாரகமும் அங்கே வேலை செய்யும். ஒரு வீட்டில் கிரகம் இல்லை என்றால் பாவகாரகம் மட்டுமே செயல்படுவாங்க. புரியுதா?
இந்த நியதியை மற்ற ஜோதிட முறைகளில் பயன்படுத்துறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தினத்தில் எல்லாருமே அனைத்து குழந்தைகளும் ஒரே கிரக நிலைகள் தான் பிறக்கும். ஆனால் பாவ நிலைகள் மட்டுமே மாறும். அதனால் உலகத்தில் எத்தனை வகை ஜோதிடமாக இருந்தாலும் சரி, எத்தனை நாடி ஜோதிடமாக இருந்தாலும் சரி, எத்தனை வகையில் கிரகத்தை சொல்லி பலன் சொல்கிறதா இருந்தாலும் சரி, அனைத்திலுமே பாவங்கள் என்பதை பயன்படுத்துவதே கிடையாது. புரியுதா? அதனால் அந்த முறைகளை வைத்து பலன் கூறுவது பொய்த்து போய்விடும். ஆளாளுக்கு மார்தட்டி சொல்லுவாங்க, நான் அந்த நாடி படிச்சிருக்கேன், இந்த நாடி படிச்சிருக்கேன், இதை வச்சு சொல்லுவேன், அதை வச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள். பாவம் இல்லை என்றால் நீங்கள் பலன் கூறவே முடியாது. அதனாலதான் பாஸ்கரா ஜோதிட முறையில் ஆருட முறைக்கும் பாவத்தை பயன்படுத்துகிறோம், ஜாதகத்துக்கும் பாவத்தை பயன்படுத்துகிறோம். இந்த பாவம் கிரகம் இரண்டும் இல்லை என்றால் வேறுபட்ட பலன்களை யாராலையும் கூற இயலாது. ஈசனே இறங்கி வந்தாலும் பாவம் கிரகம் இரண்டையும் கணித்துத்தான் ஈசனே பலன் சொல்ல முடியும். இது ரெண்டும் இல்லாமல் ஈசனே பலன் சொல்ல முடியாது. இது அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் ஒரே நியதி தான். இந்த நியதிக்கு கட்டுப்பட்டுத்தான் எல்லாருமே இருக்கணும். இந்த கிரககாரகங்கள் பாவகாரகங்கள் இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை எந்த நூல்களிலும் உங்களுக்கு விளக்கி காட்டவே இல்லை, தெளிவான பாதையை காட்டவில்லை. அதை எனது நூல் காலச்சக்கரம் என்ற நூலில், என் நூலில் 12 லக்னத்திற்கும் 27 நட்சத்திரங்களை வைத்து எப்படி பாவகாரகம், கிரககாரகம், பாவ குணாகாரகம் இவைகளை பயன்படுத்துவது என்பதை எனது நூலில் மட்டுமே விளக்கப்பட்டுள்ளது. எனது முறையை பின்பற்றி சிலர் தனது கண்டுபிடிப்புகளாக பதிவு செய்கின்றனர். அதில் நட்சத்திரத்தின் பலன்களை பற்றி யாரும் விளக்கியது இல்லை. எனது நூலில் மட்டுமே நட்சத்திரத்தை பற்றி விளக்கியுள்ளேன். இந்த நட்சத்திரம் என்பது இந்த பாவ சாரத்தை உணர்த்துகிறது. புரியுதா? இந்த பாவ சாரம் போடுறோம் இல்லையா, இந்த பாத அடிப்படையிலையும் போட்டிருக்கேன். ஒவ்வொரு பாவங்களையும் 108 பாத அடிப்படையில் விளக்கி காட்டியிருக்கேன் இந்த காலச்சக்கர நூலில். அதே இது 360 பாகைக்கு ஒரு ராசியை 30 பாகமாக பிரித்து 30 பாகை ஒவ்வொரு பாகையாக பிரித்து 30 ஜாதகங்களை இந்த மாதிரி பாவங்களை போட்டு இங்கே விளக்கியிருக்கேன், பாவ சாரங்களை வச்சு. அதனால் வாசகர்கள் அவரவர் ஜாதகத்தை இந்த பிளஸிடியஸ் பாவ கணித முறையில் நீங்கள் பாவ கணிதம் செஞ்சு இந்த பாவங்கள் எந்த நட்சத்திரத்தில் அமைந்துள்ளதோ அதற்குரிய பலன்களை இந்த காலச்சக்கரம் நூலில் எடுத்து பொது பலன்களாக பாரம்பரிய ஜோதிடத்தில் தாங்கள் பயன்படுத்தலாம். பாரம்பரிய ஜோதிட முறையில் பயன்படுத்தியதை விட இதில் உங்களுக்கு தெளிவாகவும் காரண காரியங்களோடு இந்நூலில் காலச்சக்கர நூலில் விளக்கியுள்ளேன். வாசகர்கள் படித்து பயன்பெறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தினத்தில் பிறந்த அனைவருக்கும் கிரக நிலை ஒன்றாகத்தான் அமையும். ஆனால் பாவங்கள் ஒவ்வொரு அச்சாம்சத்துக்கும் 2193 விதமான பாவ அட்டவணைகள் ஏற்படும். ஒவ்வொரு அச்சாம்சத்திற்கும் இந்த பாவ கணிதர்களே 24 மணி நேரத்தில் 2193 அந்தரங்கள் வேறுபடும், வித்தியாசமான ஜாதகங்கள் வரும். இதேபோல் ஒவ்வொரு அச்சாம்சத்திற்கும் 2193 ஜாதகங்கள் வேறுபட்ட ஜாதகங்கள் கிடைப்பதால் ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்ததாக பாஸ்கரா ஜோதிட முறையில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பாவங்கள்
மிக விரைவாக 15 நிமிடத்திற்கு 1 டிகிரி மூவ் ஆகும். அப்போ 224 மணி நேரத்தில் 2193 அந்தரங்கள் வித்தியாசப்படும். இதே போல் ஒரு 60 டிகிரிக்கு எடுத்தீங்கன்னா எவ்வளவு ஜாதகங்கள் ப்ரொடக்ஷன் ஆகும்னு பார்த்துக்கலாம். இதே பாவ புள்ளியில் பிறந்த குழந்தை முதல் சாக போகிற கிழவை வரைக்கும் இதே புள்ளியில் இத்தனை நூற்றாண்டுகளாக எத்தனையோ நபர்கள் பிறந்திருப்பாங்க. ஆனால் இந்த புள்ளிகளே ஒரே மாதிரி இருக்குமே ஒழிய கிரகநிலை ஒன்றாக அமையாது. புரியுதா? இப்போ நான் 1964 அன்னைக்கு 4 மணிக்கு பிறந்திருக்கேன்னா எனக்கு இந்த புள்ளி தான் எனக்கு பாவம். இதே புள்ளி நேற்றும் பிறந்திருக்கலாம்ல, நாளைக்கும் பிறக்கலாம்ல, இன்னும் 1 மாதம் கழித்து இதே புள்ளியில் பிறக்கலாம்ல. இந்த பாவ புள்ளிகள் நிரந்தரமாக இருக்கும், கிரகநிலை நிரந்தரமாக இருக்காது. இன்னைக்கு பிறந்தவர்களுக்கு ஒரு திசை, நாளைக்கு பிறந்தவர்களுக்கு ஒரு திசை நடக்கும் இல்லையா, அதில் வேறுபடும். அப்போ இந்த பாவம் என்பது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள ரயில்வே தண்டவாளம் மாதிரி. அதனுடைய தொடர்புகள், ஒவ்வொரு ஊர்களும் ட்ரெயின் எந்தெந்த ஊர்களுக்கு போதோ அந்தந்த ஊர்களுக்கு தண்டவாளம் போட்டு ப்ரிப்பேர்டாக ரெடியாக வச்சுருக்கு. இந்த கிரகங்கள் தான் ட்ரெயின். நம்ம எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு நம்ம எந்த ட்ரெயினில் ஏற போகிறோமோ அந்த ட்ரெயின் எந்த ஊருக்கு போகுமோ அந்த ஊருக்கு தான் போக முடியும். உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் போக முடியாது. அப்போ விதிங்கிறது நிலையானது. ரயில்வே தண்டவாளம் மாதிரி மதுரை டு சென்னை, சென்னை டு மதுரை அப்படின்னா இந்த 2 ஜங்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று இணைப்பு இருக்குது. அதில் எந்தெந்த ஊரில் இருந்தாலும் வர்றவங்க யாரெல்லாம் மதுரைக்கு போகணுமோ அவங்களாம் இந்த மதுரை ட்ரெயினில் ஏறி அங்கே போய் இறங்கிட்டு அதுக்கு அங்கிட்டு யாரும் வண்டி மாறணுமோ மாறி போய்க்கிடுவாங்க. இடையில இறங்குறவங்களும் இறங்கிக்கிடுவாங்க. சென்னையிலேருந்து வேறு ரூட்டில் போகிறவங்களும் போய்க்கிடுவாங்க. புரியுதா? ஆனால் தண்டவாளம் எங்கெங்கே போகுதோ அதுக்கு வரைக்கும் தான் அந்த ட்ரெயின் போக முடியும், அதை மீறியெல்லாம் போகாது. புரியுதா? அது மாதிரி விதி என்ற வழி உங்களுக்கென்று அமைக்கப்பட்டு விட்டால் அந்த வழியை மீறி உங்களால் போக முடியாது. அதனாலதான் விதி வழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. விதி வழி மதி செல்லும் அப்படின்னா இந்த விதிகள் தான் பாவம். இந்த பாவங்களுக்கு கட்டுப்பட்டுதே இந்த மதிங்கிற சந்திரன் செல்வார். அந்த சந்திரன் செல்லக்கூடிய வழியில தான் கிரகங்களும் செல்லும். அதே 360 டிகிரி தான் சுத்தம் கிரகங்களும். அதைத்தான் விதி வழி மதி செல்லும், மதி வழி கதி செல்லும், கதி வழி நாம் செல்வோம் அப்படிங்கிறது ரூல். இதுதான் இந்த இயற்கைக்கு கட்டுப்பட்டு தான் இந்த பூமியில் உள்ள ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை விழுகிறனாலும் இந்த விதிக்கு கட்டுப்பட்டு தான் அது செயல்பட முடியுமே ஒழிய விதியை மீறி எதுவும் செய்யாது. விதியை அறிந்திருந்தாலே நீங்கள் விதியை வெல்ல முடியும். புரியுதா? விதி நூல் யாருமே இதுவரைக்கும் அறியலை. அறியாமல் ஜோதிடர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த விதிங்கிறது இதுக்குள்ளதே இருக்கு. இதுலதான் என்ன நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே அறிய முடியும். இந்த விதியை பற்றி யாருமே தெரியாம விதியை வெல்ல முடியும் அப்படின்னு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? அப்படி விதியெல்லாம் சும்மா இழிச்சாத்தனமா எழுதப்படல. கரெக்டா இங்க விதி நூல் கரெக்டா கணிச்சு எடுத்தாவே உங்களால அது பலன் சொல்ல முடியும். விதி நூல் தெரியாமல் எந்த ஜோதிடரும் என்ன பலன் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த விதி நூல் படித்திருந்தாதே நீங்க மதி கதியை கொண்டு எப்படி இணைப்பது என்பதே தெரியும். விதியே தெரியாமல் உங்களால் மதியையும் கதியையும் பயன்படுத்த இயலாது. புரியுதா?
இதற்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து ஜோதிடத்தை ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லிட்டு செங்கல் குவியலை போல நிறைய கருத்துக்களை அள்ளி போட்டுட்டு போயிருக்காங்க. அது எந்த கருத்து சரியானது தப்பானதுன்னு யாராலையும் பகுத்தாய்வு படவில்லை. இந்த விதியின் ரகசியம் தெரிந்தால் மட்டுமே அதை பகுத்தாள முடியும். ஆகவே விதியை பற்றி அறிய வேண்டுமானால் நாம் இந்த பாவகணிதம் செய்தே ஆக வேண்டும். இந்த பாவகணிதம் செய்யவில்லை என்றால் விதிங்கிற ஊழை பற்றி நம்மால் அறிய முடியாது. நமக்கு என்ன கொடுப்பினை இருக்கு இல்லைங்கிறத நம்மளால அறிய முடியாது. அதனால பாவகணிதம் பார்த்தாதே உங்களால் ரெட்டை குழந்தைக்கு 2 வித பலன்களை சொல்ல முடியும். சும்மா நான் கிரகத்தை வச்சே சொல்லிடுவேன்னு போகாத ஊருக்கு வழிகாட்டக்கூடாது. அது அனைவரையும் திசை திருப்பி செல்லக்கூடிய ஒரு தவறான பாதையை காட்டக்கூடியது. புரியுதா? காரணகாரியத்தோட இந்த பாவங்களை பற்றி நாம் ஆய்வு செய்தால் எதிர்வரும் காலங்களில் இந்த ஜோதிடம் நிலைத்து நிற்கும். நமது முன்னோர்கள் கருத்துக்களையும் நம்ம செழுமைப்படுத்த இயலும். முன்னோர்கள் சொன்ன கருத்து தவறு என்று எங்கேயுமே நான் கூறப்படவில்லை. அதில் உள்ள குறைகளை மட்டுமே தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். எனது கருத்துக்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்கரா அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப்பில் கடந்த ஒரு 7-8 வருடங்களாக நான் வந்து ஜோதிட சம்பந்தமான வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதில் பாரம்பரிய ஜோதிட விதிகளை பற்றியும் பாஸ்கரா ஜோதிட முறை பாவமுனை உள்தொடர்பு சம்பந்தமான விதிகளை பற்றியும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். தயவுசெய்து வாசகர்கள் அதை பார்த்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் கிரககாரகங்கள் பாவகாரகங்கள் இரண்டையும் நவீன காலத்திற்கு ஏற்ப லக்கணம் சார்ந்தும் சாராமலும் பாவகாரகம் கிரககாரகம் என்ற 2 அடித்தளத்தை பகுத்து என் நூலில் விளக்கியுள்ளேன். வாசகர்கள் இந்நூலை வாங்கி படித்து பயன்பெறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம். நன்றி.